தலைவருடைய 171வது திரைப்படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய படங்களில் போதைப் பொருள் பணக்கட்டுகள் இடம்பெற்றிருக்க நிலையில கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசரில் தங்க பிஸ்கெட் மற்றும் வாட்ச் மற்றும் பணக்கட்டுகள் இடம்பெற்றிருக்கு. இதனால இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தங்க கொள்ளையை மையமாக வைத்து உருவாகலாம் எனவோ எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதோடு இந்த டீசர்ல பார்த்தீங்கன்னா தலைவருடைய பெயர் போடும் இடத்துல சிவப்பு நிறத்தில் சூப்பர் ஸ்டார் என குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இதனால சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி திரைப்படத்தில் நெகட்டிவான கதாபாத்திரத்தில் நடிப்பார் எனவோ கூறப்பட்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே லோகேஷ் கனகராஜுடைய படங்களில் நெகட்டிவ் கதாபாத்திரங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்திலுமே சூப்பர் ஸ்டார் அவர்களை வில்லன் கலந்த ஹீரோயிச கதாபாத்திரத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தரமாக செதுக்கியிருப்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதோடு விக்ரம் படத்துடைய டைட்டில் டீசரில் கமல் அவர்களுக்கு ஆரம்பிக்கலாமா என ஒரு வசனம் வைத்த லோகேஷ் அவர்கள் கூலியில் சூப்பர் ஸ்டார் அவர்களை முடிச்சிடலாமா என டயலாக் பேச வைத்திருக்காரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் டீசரே ரசிகருடைய எதிர்பார்ப்பினை பல மடங்கு எதிர செய்திருக்கு. அதாவது கூலி என்கிற பெயரில் கடந்த 1995 ஆண்டு சரத்குமாரின் படம் ஒன்று வெளியானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அப்டேட்டின் கொண்டாட்டமே இன்னும் முடியவில்லை என்றாலும் கூட அதற்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்பொழுது நடித்து வரும் வேட்டையின் திரைப்படத்துடைய முதல் பாடல் அப்டேட் வெளிவர இருக்கா. அதாவது இந்த படத்துடைய முதல் பாடல் வருகிற மே 1ஆம் தேதி வெளியிட இருக்காங்களா. சரி, ஓகே, இவங்கெல்லாம் யாரெல்லாம் வேட்டையின் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்கறதுக்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.